வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணித்து நடப்பதற்கு முன்பே சொல்வதுதான் என்னோட ஸ்பெஷல். நடப்பதற்கு முன்பே சொல்லப்பட்ட பல விஷயங்கள் மிகப்பெரிய வெற்றியும் எல்லாம் நடந்திருக்கு. என்னோட ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலில் பாருங்கள். இன்று இந்த சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் நடக்கக்கூடிய இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க என்பது சொல்கிறேன். அதற்கு முன் சென்னை கிரிக்கெட் ரசிகர்கள் நான் நடப்பதற்கு முன்பே சொல்லப்பட்ட வெற்றியும் மிகப்பெரிய சாதனையும் உங்ககிட்ட சொல்கிறேன். இது நீங்களும் பாருங்கள். என்னோட மிகப்பெரிய வெற்றி, முதல் வெற்றி பார்த்தீங்கன்னா 2022 உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சு அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதுவாங்க. இதில் அர்ஜென்டினா அணி பெனால்டிக் ஷூட் முறையில் தான் வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெல்வாங்கன்னு சொன்னேன். பெனால்டிக் ஷூட்டில் தான் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பை வென்றது. 100% மேட்ச் அப்படி தான் நடந்தது. அடுத்து 2024 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு. முதல் மேட்சே ஆரம்பிக்கவே இல்லை. அதற்கு முன் ஒரு மாதத்துக்கு முன்பே சொன்னேன், ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு இதில் தகுதி பெறாமல் வெளியேறிடும் சொன்னேன். அதேமாரி அரை இறுதிக்கு தகுதி பெறாமல் வெளியேறினது. மற்றும் 2 அரை இறுதி ஒரே நாளில் அன்னைக்கு வச்சாங்க. அதில் ஒரு அரை இறுதியில் சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெற்று இறுதி ஃபைனல் மேட்சுக்கு தகுதி பெறும் சொன்னேன், நடந்தது. இரண்டாவது அரை இறுதியில் இந்தியாவும் இங்கிலாண்டும் மோதுவாங்க. அதில் இந்தியா வெற்றி பெற்று இறுதி மேட்சுக்கு தகுதி பெறும் சொன்ன நடந்தது. மற்றும் இறுதி ஃபைனல் மேட்சில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதும் பொழுது இந்தியா வெற்றி பெற்று 2024 2020 கிரிக்கெட் சாம்பியன் ஆகும் சொன்ன நடந்தது. மற்றும் 2025 பெண்கள் 50 ஓவர் கிரிக்கெட் மேட்ச்சு. இதில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதுவாங்க. இதில் இந்திய அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெல்லும், சாம்பியன் ஆகும் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சே தாமதமாக நடக்கும், மழை வரும் காரணத்தால் தாமதம் ஆகும் சொன்னேன். 3 மணிக்கு நடக்க வேண்டிய மேட்சே 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மேட்சே நடந்தது. மற்றும் எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் விழுவுங்கிறது சொன்னேன். இந்தியா பேட்டிங் செய்யும் பொழுது 7 to 8 இந்த மணி நேரத்தில் கிளீன் போல்ட் ஆவாங்கன்னு சொன்னேன். அதேமாதிரி இந்தியா கேப்டன் கிளீன் போல்ட் ஆகி அவுட் ஆனாங்க மற்றும் இந்தியா வெற்றி பெற்றது. மற்றும் 2025 ஐபிஎல் கிரிக்கெட் ஃபைனல் மேட்ச்சு பெங்களூரும் பஞ்சாப் அணியும் மோதுவாங்க. இதில் பெங்களூர் அணி வெற்றி பெறும் சொன்னேன், நடந்தது. மற்றும் எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் விழுவுங்கிறதும் சொன்னேன். பஞ்சாப் அணி பேட்டிங் செய்யும் பொழுது 10 to 11 இந்த மணி நேரத்தில் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் அவுட் கொடுத்து அவுட் ஆவாங்கன்னு சொன்னேன். பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியே போனார். பெங்களூர் அணி வெற்றி பெற்று சாம்பியன் ஆனது. மற்றும் 2026 உலக கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்சை பற்றியும் சொன்னேன், அதுவும் நடந்தது. அதாவது எந்த நாடு உலக கோப்பை நடத்துகிறாங்களோ அந்த நாடு உலக கோப்பை வென்றதே இல்லை. உலக கோப்பையில் நியூசிலாந்தும் இந்தியாவும் எப்போ மேட்ச் விளையாண்டாலும் நியூசிலாந்து அணி தான் வெற்றி பெறும், இந்தியா அணி தோல்வி தான் பெற்றது. இதை எல்லாம் ஒரு கருத்து கணிப்பாக எல்லாம் சொன்னாங்க. இந்தியா நடத்தக்கூடிய இந்த உலகக்கோப்பை இந்தியா வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெல்லும் சொன்ன. நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் ஃபைனல் நடக்கக்கூடியது, இந்தியா வெற்றி பெறும், உலகக்கோப்பை வெல்லும், சாதனை படைக்கும் சொன்ன செஞ்சாங்க. மற்றும் எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் விழுவுங்கிறதும் சொன்ன, அதுவும் அப்படி தான் நடந்தது. அதாவது 7 to 8 இந்த மணி நேரத்தில் இந்தியா அணி பேட்டிங் செய்யும் பொழுது விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகும்னு சொன்னேன். நம்ம அபிஷேக் சர்மா விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியேறினார். மற்றும் 8 to 9 கேட்ச் அவுட் மட்டும் ஆகும்னு சொன்னேன். கடைசி 4 விக்கெட்டும் கேட்ச் அவுட் தான் ஆனது. மற்றும் இந்தியா உலகக்கோப்பை வென்று 2026 சாம்பியன் ஆனது. இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணித்து நடப்பதற்கு முன்பே என்னால் சொல்ல முடியும். பெரும் பெரும் வெற்றிகள் சொல்லியிருக்கிறேன்.
மற்றும் அமெரிக்கா பற்றி, இங்கிலாந்து பற்றி, எல்லா நாட்டை பற்றியும் நடப்பதற்கு முன்பு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் உங்களோட ஜாதகத்தை பாருங்கள். உங்களை பற்றி 100% உங்கள் ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டத்தில் எது செய்யலாம், எது நடக்கலாம் என்பது சரியாக பார்த்து நீங்களும் நல்ல நிலைக்கு மிகப்பெரிய வெற்றி லாபங்கள் பெறும். மற்றும் ஐபிஎல் மேட்சில் நீங்களும் மிகப்பெரிய வெற்றி லாபம், தொழில் உயர்வு நல்ல நிலைக்கு வரணும்னா உங்களோட ஜாதகத்தை முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் மிகப்பெரிய வெற்றி, வாழ்நாள் முழுதும் லாபம், வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட்டால் மிகப்பெரிய லாபம், வெற்றி குமியும். இன்று பார்த்தீங்கன்னா 18/4/2026 மாலை 7:30 மணிக்கு ஹைதராபாத்தும் சென்னை அணியும் மோதுறாங்க. இதில் ஹைதராபாத் அணி டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங் பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. சென்னை அணி டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங் பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இந்த மேட்சில் யார் வெற்றி பெறுவாங்கன்னா ஹைதராபாத் அணி தான் வெற்றி பெறும். நான் சொல்வதெல்லாம் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து தான் சொல்கிறேன். எனக்கு சென்னை அணி பிடிக்காதோ இல்லை ஹைதராபாத் அணி தான் பிடிக்குமோ, எந்த அணியும் எனக்கு பிடிச்ச அணியோ பிடிக்காத அணிங்கிறதுனா என்னோட கருத்தே இல்லை. ஜாதக பிரகாரம் இது ஜெயிக்கனா ஜெயிக்குன்னு சொல்லுவேன், தோல்வினா தோல்வின்னு சொல்லுவேன். என்னோட ஸ்பெஷல் நடப்பதற்கு முன்பு சொல்வது தான். மற்றும் என்னிடம் ஜாதகம் பார்க்குறீங்க 9944696031 இந்த நம்பருக்கு அணுகுங்க. சிறப்பாக ஜாதக பலன் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலா.